ரைட். அண்மையில ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பயான் கேட்டுக்கொண்டேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த பயான் கேட்டது இல்லை. பட் நான் அதை படிச்சு கொண்ட ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அந்த ஆலிம் சொல்றார், மறுமை நாளையில ஒரு மகன், ரைட், ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகன் நல்லபடி நடந்து கொண்டார். அதாவது நல்ல நல்ல ஒரு இடத்துக்கு போறார், சொர்க்கத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மகன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய பாப்பாக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து அந்த இடத்துக்கு அனுப்புவார். ஏன்? மகன் அந்த நல்ல உயர்ந்த தரஜா இருக்கிறான்றதுக்காக. அதே மாதிரி பாப்பா உயர்ந்த தரஜால இருந்தால் மகன் சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜால இருந்தால் மகன் கீழே தரஜால இருக்கிறார். சொர்க்கத்தில் ரத்தத்தில் இல்ல, சொர்க்கத்துல மேலையும் கீழே இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை கொடுப்பான் என்று அந்த ஆலிம் சொன்னார். ஒரு விஷயம் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டேன். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டேன்? பாப்பாவும் மகனும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் பிள்ளையோடைய மோரல் டெவலப்மெண்ட், அறிவு வளர்த்தி, அவருடைய ஆளுமை, அவருடைய ரிலீஜன், அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்துல பாப்பா எவ்வளவு கவனம் செலுத்தி இருந்தால் அந்த மகன் அந்த தர்ஜாவுக்கு போவார். அப்படி போனால் தானே மகனுக்கு பாப்பா அந்த இடத்துக்கு எடுக்கலாம். அதுக்கு பாப்பா எவ்வளவு பிள்ளைய ட்ரைன் பண்ணிருக்கணும். நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம், எங்கட காலம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு வயசு போயிருச்சு, இனி நாங்க என்ன செய்ய போறோம், எங்கட புள்ளதான் பார்த்து கொள்ளணும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா விலை கொள்ளுங்க, உலகத்துல போட்டோ காப்பி மாறும் என்று சொல்லி எந்த தியரியும் இல்லை. ஒரிஜினல் மாறினாத்தான் போட்டோ காப்பி மாறும். ஒரிஜினல் மாதிரி தான் போட்டோ காப்பி வரும். நாங்க ஒரிஜினல் இப்படிதான் இருப்போம், ஆனா போட்டோ காப்பி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. ஏனால் உளவியல் சொல்லுது, எங்கட பிஹேவியர்ல, எங்கட நடவடிக்கைகள் 75% நடவடிக்கைகள் பரம்பரையாக கடத்தப்படுது. 25% தான் இந்த புள்ள சமூகத்தில் இருந்து படிச்சுக் கொள்ற விஷயங்கள். அப்போ ஒரு நல்ல பிள்ளைய உருவாக்க நினைச்சால், ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க நினைச்சால், நாங்க மனசுல வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், நான் முகாசபா செய்யணும், நான் என்னை திருத்திக் கொள்ள ட்ரை பண்ணணும். நாங்க நிறைய பேரண்ட்ஸுக்கு சொல்றோம், நீங்க வாழ்ந்து காட்டுங்கள், பிள்ளைகள் பின்தொடருவார்கள்.